வெல்கம் சக்தி குக்கிங் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம், ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாங்க. இதை நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்க நான் வந்து கட் பண்ணி வேக வச்சு இதே போல் தோல் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதே போல் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும், கை வச்சு நல்லா மசிகிற அளவுக்கு இருக்கணுங்க. சப்பாத்திக்கு மாவு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு தேவையான பொருட்கள் இதுதான். வாங்க நம்ம ரெடி பண்ணலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதோட சேர்த்து ஒரு 50% ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது. இதே டைமில் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மசிச்சு, இல்லைன்னா லைட்டாக எதுலேயே வச்சு சீவி இதே போல் கையை வச்சுனாலும் நீங்கள் மசிச்சு சேர்த்துக்கலாம். ஆனால் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இதே போல் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதே போல் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணணும். திருப்பி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு காரத்துக்கு நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகு பொடி சேர்த்து கொஞ்சமாக மணத்துக்கு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சின்னதாக அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா மாவு எவ்வளோ சாஃப்டாக நமக்கு இருக்குதுன்னு. நீங்கள் உடனே செய்து உடனே பண்ணிங்கன்னா சப்பாத்தி மாவு சாஃப்டாக இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இதை 5 உருண்டையாக வந்து பிரித்து எடுத்துருக்கிறேன். இதே போல் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசு வேண்டாம், மீடியம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இதே போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி போட போகிறோன்னு நினைக்காதீங்க, கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த ரிங்காக இருக்குல்ல, அதை ஒவ்வொரு ரிங்காக நம்ம வந்து கலத்தி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு சைஸ் வர அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு உள்ளி ரிங் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி சப்பாத்திக்கு மாவு வந்து நம்ம உருட்டுவோம் இல்லையா, அதே போல் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த சப்பாத்திக்கு மாவு வந்து நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் சொல்கிறேன், மாவு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு நமக்கு சாஃப்டாக இருக்கணும். இதே போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக வரணும்னு தேவையில்லை. இதே போல் ஒரு சின்ன மூடியால் ரவுண்டாக உங்கள் நீங்கள் எடுத்து உருட்டின மாவுக்கு எத்தனை ரவுண்டு நீங்கள் வந்து கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் 4 ரவுண்டு கட் பண்ணி மாவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ரவுண்டு போட்டு வச்சுருக்கோம், அதுக்குள்ளே ஒவ்வொரு உள்ளி பீஸாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அந்த உள்ளிக்குள்ளே அப்படியே வச்சுக்கோங்க. வெளியே வரக்கூடாது, உள்ளிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 4லேயுமே ஸ்டஃப்பிங் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் ஆகிடுச்சு. ஏனி பார்த்தீங்கன்னா மெயினாக சீஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ வர குழந்தைங்க வந்து சீஸில் உள்ள பொருட்கள் எல்லாமே விரும்பி சாப்பிட பழகியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து சீஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தாங்க. பார்த்தீங்கன்னா 200 கிராம் 136 ரூபா தான். இதே போல் ஷீட்டாக தான் இருக்கும். அது ஒரு சின்ன கவரில் தான் வச்சுருப்பாங்க. கவர் கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சுன்னா அப்படி ஒரு ஷைனிங்காக நமக்கு இருக்குங்க. அந்த சீஸ் பார்த்தீங்களா இதே போல் தான் இருக்கும். இதையும் துண்டாக கட் பண்ணி நம்ம இந்த ஸ்டஃப்பிங்க்கு மேலே வச்சுக்கலாம். இதே போல் எல்லாம் வச்சுக்கோங்க. இன்னொரு சப்பாத்திக்கு மாவு இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அந்த மாவை இதே போல் மூடி விடலாம். நம்ம ஏற்கனவே ரவுண்டு வச்சு கட் பண்ணோம் இல்லையா, இதே போல் கட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிளியராக உங்களுக்கு கிடச்சிடும். இனி வந்து இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே இதே போல் அமுக்கி விட்டுக்கோங்க. நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது ஓப்பன் ஆச்சுன்னா சீஸ் வெளியே வந்துடும். இதே போல் நல்லா அமுக்கி எடுத்து பார்த்தீங்களா, இப்போ நம்ம 4யுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும்.
குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்கள் வச்சு கொடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது யூஸ் ஆகும். இதே போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு மாடலும் நம்ம பார்த்துடலாம். சில குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காத, ஸ்டஃபிங் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இதே போல் நீங்கள் கட் பண்ணி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஒவ்வொரு சீஸாக மடக்கி மடக்கி நம்ம இதே போல் நீட்டமாக வச்சுக்கலாம். இதில் சீஸ் கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த சீஸ் வந்து லிக்யூட் போல் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. இதே போல் 4 பக்கமும் சீஸ் வெளியே வராத அளவுக்கு நல்லா நீட்டாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ 4மே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி இதை லைட்டாக வந்து மேலே உருட்டி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம 4மே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சீஸ் வச்ச ப்ளைன் சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடுச்சு. அதில் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணியும் தோசைக்கல் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாகினதும் ஒவ்வொரு ஸ்டஃபிங் சப்பாத்தியும் நம்ம வந்து அதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை போட்டு பொரிச்சு எடுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு இதை ஆயிலில் போட்டு நம்ம பொரிக்கும்போது ஒருவேளை கேப் இருந்துச்சுன்னா அந்த சீஸ் எல்லாமே அந்த ஆயிலில் போகும்போது நமக்கு ஆயிலும் வேஸ்ட்டு, நம்ம செய்த உழைப்பும் நமக்கு வேஸ்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக ஃப்ரை ஆகி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்துருக்கு. இனி இப்போ வந்து குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணது நம்ம அதோட போட்டு ஃப்ரை பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். பலூன் குணங்க அச்சு அசல் ஊதி வாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுவும் என்ன ஆகும்னா நல்லா பொரிஞ்சு நமக்கு உள்ள சீஸ் எல்லாம் நல்லா அப்படி ஒரு கிளுகிளுன்னு இருக்குங்க. பார்த்தீங்களா அந்த கேப் இருந்தால் சீஸ் இதே போல் வரும். அதனால நீங்கள் மாற்றி போடும்போதுனாலும் கொஞ்சம் பார்த்து மாற்றி போடும். ஏன்னா மாற்றும் போது இந்த அகப்பை வந்து நமக்கு அதில் குத்திடுச்சுனாலே சீஸ் நமக்கு வெளியே வந்துடும். இப்போ நமக்கு வந்து ஸ்நாக்ஸ்னாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்னாலும் நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விட ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானது. ஆனால் நம்ம எல்லாமே பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சட்டு சட்டுன்னு நம்ம செய்து ஈஸியாக செய்து முடிச்சிடலாங்க. இங்கே பாருங்கள் பிக்கும்போதே அந்த சீஸ் எப்படி நமக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுக்கு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ்னாலும் வச்சு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே சீஸ், டொமேட்டோ சாஸ் குழந்தைங்களுக்காக நம்ம வாங்கி வச்சுருப்போம். ரேட்டு கம்மி தாங்க. டொமேட்டோ சாஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் பேக்கெட்டில் வர நமக்கு கிடைக்குது. இதே போல் குழந்தைங்களுக்கு வச்சு விட்டாலே அவங்க கண்டிப்பாக நீட்டாக சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இதே போல் நீங்கள் செய்து கொடுங்க. தேங்க்யூ.